தமிழ் மொழியில் டெக்னாலஜிகளை அறிய நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் கிறிஷ் டெக் தமிழ். நான் உங்கள் கிறிஷ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் இந்த மொபைல் பேக்ரவுண்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்கள் பேக்ரவுண்டில் உங்களுக்கு என்ன நடக்குது, அதாச்சும் இந்த மொபைல் பேக்ரவுண்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஆப் யூஸ் பண்ணுறது மூலிமா அக்யூரேட்டாக உங்கள் மொபைல் பேக்ரவுண்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த ஆப்பை பற்றி பார்க்கறதுக்கு முன்னே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படுது. இந்த ஆப்புக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுடைய யூசர் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் உங்கள் டிரான்ஸ்பரண்ட் லெவல் ஒரு 50% வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமரா, பேக் கேமராவா ஃப்ரண்ட் கேமராவான்னு சொல்லிட்டு கேட்குது. நம்மளுக்கு பேக் கேமராவே இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் அது ஒரு ரெசல்யூஷன் கேட்குது. உங்களுக்கு எவ்வளோ ரெசல்யூஷன் வேணுமோ அவ்வளோ கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்த அப்புறம் இங்கே மேலே டேர்ன் ஆன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்கள் மொபைல் பேக்ரவுண்டில் என்ன நடக்குதோ அது அப்படியே தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ என்னோட 2 கையை வைக்கிறேன் பாருங்கள். இந்த கை அப்படியே தெரியும். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாலும் சரி உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் அப்படியே காமிச்சிட்டு தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் பேக்ரவுண்டில் இப்போ ஒரு மொபைல் வைக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ நான் ஒரு மொபைல் வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியும் இந்த மொபைல். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது. உங்கள் மொபைல் பேக்ரவுண்டில் இருக்க மொபைல் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனில் க்ளீனாக தெரியுது. ஸோ இது மூலிமா உங்களுடைய மொபைல் பேக்ரவுண்டில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இது போல் மேலும் வீடியோக்களை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.